வணக்கம். வெறும் பச்சரிசி மாவில் மேல் மாவு எதுவும் சேர்க்காம டேஸ்டியாக முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் போட்டு கிண்டிக்கலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் மாவு அளந்து வச்சுருக்கேன். அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சில நேரங்களில் அரிசி புது அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணின்றது கொஞ்சமாக அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த மாவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். எப்போதுமே மாவு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவைப்பட்டால் சேர்த்துக்க வேண்டி வரும். இது நல்லா கரெக்டாக இருக்கு. நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெதுன்னு இருக்கும்போது மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சிருக்க மாவை சின்ன சின்ன முறுக்கா நான் இன்றைக்கி அந்த ஸ்டாரச்சில் போட்டு பிழிகிறேன். முள் முறுக்குன்னுவோம். இந்த முறுக்கு நல்லா கரகரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெட்டி கடைகள்லாம் கிடைக்கிற முறுக்கு மாதிரி இருக்கும். கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெய் எதுவும் இழுக்காது. நல்ல கரகரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் நம்ம மேல் மாவு போட்டு செய்கிற முறுக்கை விட இது டேஸ்ட்டில் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். மிஷினெல்லாம் போய் மாவு அரைச்சிட்டு கிலோ கணக்கில் அரைச்சிட்டு பண்ண முடியாதவங்க நார்மலாக பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் அந்த வெறும் பச்சரிசி மாவு வச்சுட்டு கொஞ்சமாக தேவையானதை பண்ணிட முடியும். மிக்சியில் உளுந்து மாவு வறுத்துட்டு பொரித்து அரைச்சிட்டு அதை சலிச்சிட்டும் சேர்த்து பண்ணலாம். அதுக்கும் நேரம் இல்லாதப்போ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இது வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ வெந்துடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் செவக்க விட்டுட்டு எடுக்கிறேன். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு முறுக்கு எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் பிழிஞ்சிட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். சிம்பிளாக வெறும் பச்சரிசி மாவில் டேஸ்டியான முறுக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.